ஜேர்னல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு டிரான்சாக்ஷனை ஜேர்னல் எப்படி எழுதுறது, எந்த காலமில் டேட் இருக்கும், எந்த காலமில் பர்டிகுலர்ஸு, டெபிட் அண்ட் கிரெடிட் எங்கே. ஸோ இதற்கான ஆன்சர் தான் வந்துட்டு ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. இன்றைக்கி டாபிக் ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். ஒரு ஜேர்னலில் முக்கியமாக 5 காலம் இருக்கும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அமௌண்ட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட்டு. டேட்னா டிரான்சாக்ஷன் நடந்த டேட் எழுதுறது. பர்டிகுலர்ஸில் எந்த அக்கௌண்ட்ஸை டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவோம். எல்எஃப் அப்படின்னா லெஜர் ஃபோலியோ, அப்படின்னா லெஜர் பேஜ் ரெஃபரன்ஸ் நம்பரை அங்கே மென்ஷன் பண்ணுவோம். டெபிட் அமௌண்ட் அப்படின்னா எந்த அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்றத எழுத போகிறோம். கிரெடிட் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுற இடம். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் ₹50,000. ஜேர்னல் இது எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு டேட்டு, டிரான்சாக்ஷன் நடந்த டேட்டு. பர்டிகுலர்ஸில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ₹50,000, டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் ₹50,000. ஸோ எல்எஃப் லெஜர் ரெஃபரன்ஸ் நம்பர், டெபிட் இங்கே 50,000, கிரெடிட் இங்கே 50,000. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். கிரெடிட் அக்கௌண்ட்டு எழுதும்போது அது கூடவே நம்ம என்ன எழுதுவோம், டூ அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதுதான் பேசிக் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட்டு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு, ஜேர்னலில் 5 காலமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிபிஎல், டிஆர், சிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, டி ஃபார் டேட், பி ஃபார் பர்டிகுலர்ஸ், எல் ஃபார் எல்எஃப், டெட்டார் ஃபார் டெபிட், சிஆர் ஃபார் கிரெடிட். ஸோ எக்ஸாம் நோட்ஸ். ஜேர்னல் ஹேஸ் 5 main columns: date, particulars, LF, debit amount and credit amount. And remember, debit comes first, credit follows with 2. Finally, journal entry எழுதுறது ஈஸி. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட் கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ நோ த ஃபார்மேட், அண்ட் journal entry becomes very easy.